தாவே என்னுடைய புத்தகத்தை அந்த அடியாளமாக பேசுகிறப்பா. இதை கேட்டு அந்த உரையை சாதாரணம் சென்று விடாமல் வந்தவரை எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் இதை கடைபிடிக்க எங்கள் பிள்ளைகளுக்கும் விதமான காரியங்களை சொல்லி வழிநடத்த எங்களுக்கு அதுக்கு தெரியுமாச்சிருக்கிறதாவே கொஞ்சமா என் வாய்ப்பாதையோடு இதை பேசி நான் ஸ்தோத்திரம் அன்றதை தொடர்ந்து அன்றதை ஒவ்வொரு மக்களையும் நீர் ஆசிரியத்தில் வந்திருக்க மக்கள் அனைவரையும் ஆசிரியப்பட்டு கர்த்தாவுடைய வாழ்க்கையிலே நீர் அவர்களுக்கு கொடுத்த அறிவு ஞானம் அந்தஸ்து வேலை எல்லாத்தையும் அவர்கள் வாழ்நாள் முழுவதும் அவர்களும் அவருடைய பிள்ளைகளும் அனுபவிக்க நீர் ஆண்டவரை இயேசுப்பா வடிவத்தில் வாங்கிக்கிறோம். வீட்டில் இயேசு நாமத்தில் ஜெபம் சொல்றது நல்ல தந்தனிப்போம். பெரிய பங்களானா எப்படின்னு எல்லாம் தெரியும். லைட்ஸு விதவிதமான லைட்டு நம்ம சாதாரண வீட்டில் புதுசாக கட்டினாலே பெரிய வெப்பெல்லாம் சாதாரண டியூப்லைட்லாம் போகிறாலும் ஒரு அழகான அலங்கரிப்பான விளக்குகளை போடுறோம். அதே மாதிரி ஒரு பங்களாவில் ஒரு அழகான பெரிய லட்சக்கணக்கான வேல்யூ உள்ள ஒரு பெரிய லைட் ஓடிட்டு இருந்துச்சு கூட அப்படி இல்லை. சில இடங்களில் நம்ம ஹோட்டலில் பார்க்குறோம், அதெல்லாம் பார்க்குறோம். அந்த லைட் மூலமாக அந்த ரூம் ஃபுல்லாகவே ரொம்ப பிரைட்டாக இருக்குது. அந்த பங்களாவில் உள்ள மக்கள்லாம் ரொம்ப ஹாப்பியாக சந்தோஷமாக அந்த ரூமில் தங்களுடைய நாட்கள் கழித்து கொண்டே இருக்கிறாங்க. ஒரு நாள் அந்த லைட்டுக்கு ஒரு பெருமை வந்துருக்கு. நான் இவ்வளோ பிரகாசமான ஒரு லைட்டை கொடுத்ததுனால என்னுடைய லாபங்களும் சந்தோஷமாக இருந்தாங்க. எனக்கு நான் இவ்வளோ பெருமையாக சொல்லிட்டு ரொம்ப பெருமையாக தன்னை இது பண்ணிக்கிறேன். அப்படியே நினச்சிட்டே இருக்கும்போது திடீர்னு டப்புன்னு சத்தம் கேட்குது. அது டிம்மாயிருக்கு. அதுக்கு என்ன புரியல, என்ன இவ்வளோ நேரம் நான் பிரைட்டாக ஆனேன், சடனாக ஏன் நம்ம ஆகிட்டேன். ஒரு நிமிஷம், 2 நிமிஷம், 3 நிமிஷம், 4 நிமிஷம், 5 நிமிஷம், 6, 7 போது இருட்டாகவே இருக்குது. மறுபடியும் சத்தம் கேட்குது. சடனாக அது பிரைட் ஆகிட்டு மறுபடியும் நிறைய ஃபுல்லாகவே ஒரு வெளிச்சமாகிடுது. அப்போ தான் அந்த லைட் நினைக்குது, நான் இல்லை, என்னோட இதுக்குள்ளே இருக்கிற அந்த எலக்ட்ரிசிட்டி தான் இன்னைக்கு இவ்வளோ பிரைட் ஆகுது. எலக்ட்ரிசிட்டி இல்லைன்னா அது சாதாரண நம்மளாம் இப்போ எல்லாருமே எல்இடி லைட் மாறிட்டோம்னா பிரைட்டாக இருக்கும். ஆர்டினரி டியூப் லைட்டை விட்டுட்டு எல்இடி டியூப் லைட்ஸ் நம்ம போட ஆரம்பிச்சிட்டோம். என்னதான் நம்ம எல்இடி போட்டாலும் ஆர்டினரி டியூப் லைட் போட்டாலும் இல்லை வெளியேறப்பட்ட லட்சக்கணக்கான அந்த விளக்குகளை நம்ம வீடுகளிலே போட்டாலும் அந்த எலக்ட்ரிசிட்டிங்கிற அந்த பவர் இல்லைன்னா அது சாதாரண கண்ணாடி தான். அதுதான் நம்முடைய வாழ்க்கையும். கடவுள் நமக்கு நம்முடைய வாழ்க்கையை நம்ம இருக்க மாதிரி கடவுள் நம்முடைய தகுதியை கொடுத்துருக்கிறாரு, அந்தஸ்தை கொடுத்துருக்கிறாரு, புகழ் கொடுத்துருக்கிறாரு, அழகு கொடுத்துருக்கிறாரு, அணிகளை கொடுத்துருக்கிறாரு, உடைகளை கொடுத்துருக்கிறாரு. ஆனால் அந்த கடவுள் நமக்கு கொடுக்காட்ட கடவுளுடைய எலக்ட்ரிசிட்டி போல நம்முடைய வாழ்க்கையில் வர முடியாட்டி நமக்கு அதை அனுபவிக்கிற ஒரு சக்தி நமக்கு கிடைக்காம போயிடும். நம்ம வாழ்க்கையில் பெருமைங்கிற ஒன்று வந்துச்சுன்னா, இப்போ நான் எவ்வளோதான் இருக்கிறேன், எவ்வளோ பெரிய வீட்டில் இருக்கிறேன், அந்த பெருமை நமக்குள்ள வந்துச்சுன்னா கடவுளுடைய எலக்ட்ரிசிட்டி நம்மளை அது வெளியே போயிடுச்சுன்னா நம்ம ஒரு இல்லாத நிலைமைக்கு போயிடுவோங்கிற சத்தியத்தை தான் நீங்கள் நம்ம ஆராயணும். நம்ம இன்னைக்கு கொடுக்கப்பட்டது தானியேல் 4:34. அது சொல்றதுக்கு முன்னாடி கேட்ட வாரம் பொழுதாகவே நேச்சர் பற்றி தான் பேசிக்கிட்டோம். அவரை பற்றி இப்போ கடந்த நாட்கள் தான் டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் நம்ம கேட்டுக்கிட்டோம். அவரை பற்றி நம்ம பேசுறதுன்னா அவர் பெரிய ஆர்மி லீடர், ஃபர்ஸ்ட் குவாலிட்டி. அவர் அவங்க அப்பா மூலமா ஒரு நாடை கைப்பற்றணுங்கிற நுணுக்கங்களை எல்லாம் அவர் சிறு வயசுலேருந்தே அவங்க அப்பா மூலமா தெரிஞ்சுக்கிறதா சத்திரங்கள் சொல்லுது. இப்போ நிறைய பேர் எல்லாருடைய டிஃப்ரெண்ட் ப்ரொஃபஷனில் இருக்கவங்களாம் இருக்கிறோம். ஆனால் சில பேர் தான் ஸ்கில்ஸ்லாம் இருப்பாங்க. டீச்சர்ஸ் இருக்காங்க, சில பேரோட டீச்சர் தான் டீச்சிங் தான் பெஸ்ட் டீச்சிங்வாங்க. ஏன்னா அவங்களுக்குள்ளே இருக்கிற அவங்க வளர்க்குற ஸ்கில். ஸோ இந்த நெட்வொர்க் நேச்சர் அவர் பிரின்ஸாக இருக்கும்போதே அப்பாட்ட நிறைய நுணுக்கங்களை கற்று நிறைய நாடுகளை எப்படி கைப்பற்றணும் அப்படின்ற ஒரு பெரிய மிலிட்ரி லீடராக அவரோட ஃபர்ஸ்ட் சர்வீஸ் இருந்தது. அதோட ஃபர்ஸ்ட் குவாலிட்டி. ஆனால் நிறைய நாடுகளை இட வயசுலேயே கைப்பற்றிக்கிறாரு. குறிப்பாக ஈகிப்து, நம்ம எர்சிலே, இந்த நாடுகளெல்லாம் கைப்பற்றி அங்குள்ள முக்கியமான மக்கள், வாலிபர்கள், ஞானிகள் எல்லாரையும் கைப்பற்றி தன்னை நாட்டுக்கு கொண்டு வரார். இது அவருடைய ஃபர்ஸ்ட் இது. செகண்ட் என்னன்னா, அவர் ஒரு பெஸ்ட் பில்டர்னா நமக்கே தெரியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளாம் வீடு வாங்க போகிறோம், 4 பேர் விசாரிப்போம், சொல்லுவாங்க யார் பெஸ்ட் பில்டர் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க கட்ச அந்த பில்டிங் கொஞ்சம் எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கும். இப்போ நாங்களே ஃப்ளாட் வாங்கிட்டோம். நான் இருக்கிற வீடு 25 வருஷம் ஆச்சு. ஆல்வேஸ் நம்மளுக்கு அந்த பில்டர் கார்டு ப்ரேயர் பண்ணுவேன். எனக்கு ஒரு கிராக் கூட விடலை. 25 வருஷங்கள் ஆனாலும் அது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. இன்னும் அந்த பில்டர் மாதிரி நிறைய பில்டிங் கட்டணும் அப்படின்னு நான் அப்போ வீட்டில் நுழைப்பதே அவருக்கு அடிக்கடி அவரை வாழ்க்கேன். ஆனால் இப்போ ரீசெண்டாக அடுத்த ஃப்ளாட் வாங்கினோம். அதில் பார்த்தீங்கன்னா எப்படி ஏன் 2 லட்சத்துக்கு நம்ம 1 லேக் செலவு பண்ணோம். இப்படி ஏமாற்றிட்டு போயிட்டாருன்னு சொல்லி அவரை சதிக்கிற நிறையெல்லாம் அவர் இருக்கிறாரு பில்டர். ஸோ பெஸ்ட்லேயே பில்டர்ன்றது விஷயம். அதே மாதிரி தான் நெய்பர்ஸ் நேச்சர் பெஸ்ட் பில்டராக கருதப்பட கட்டின அரண்மனைகள், அவருடைய பில்டிங்ஸ் எல்லாமே அப்படி சத்திரங்களை நம்ம படிக்கும்போது
ஏன்னா இது வந்து ஸ்கூல் லெசன்ல எல்லா கிளாஸ்லயும் வருது. சில கிளாஸ்லயும் படிச்சிருக்கேன் நெட்வொர்க் நேச்சரை பற்றி. ஆனால் ஒரு பைபிள் கேரக்டர் அப்படின்றது கொஞ்சம் இளமையில வரும்போது தான் அது பற்றி தெரிஞ்சது. ஏன்னா அவருடைய சத்துருகள் எல்லா பிள்ளைகளும் படிக்கிற அளவுக்கு முதுகுகள் எல்லாம் ரெண்டாவது குவாலிட்டி அவரோட அடுத்தது. மூன்றாவது என்னன்னா அவரோட நேச்சர் அப்படின்னு பார்க்கும்போது நல்ல லீடர், நாட்டை உள்ள அரசாண்டவர். ஆனால் அவருடைய நேச்சர் வந்து முதல்ல ரொம்ப கோவப்படுகிறவர் அப்படின்னு சொல்லி பைபிளை பார்க்கணும். ஏன்னா வந்து அவர் என்ன பண்றாரு, நாட்டை நல்லபடியே ஆடிட்டு இருக்காரு. அவருக்கு ஒரு சொப்பனம் வந்து ஆல்ரெடி கேட்டுருக்கீங்க எல்லாரும், எனக்கு கதையெல்லாம் தெரியும். ஆனா சொப்பனம் வரும்போது கலங்குறாரு, ஏதோ ஒன்று டிஃப்ரெண்டா காட்டுறது நமக்கு. ஆனா அது அர்த்தம் தெரியலையேன்னு சொல்லிட்டு உலக ஞானியா அவர் பாபோட எல்லா ஞானிகளையும் கூப்பிடுறாரு. யாருக்கும் அவரோட கட்டளை அவருடைய சொப்பனம் என்னன்றதே சொல்லணும், நம்மளே சொல்லணும். அவர் என்ன கண்டாரு அவரோட மீனிங்கே சொல்லணும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சொப்பனம் பண்ணாங்கன்னா இந்த மாதிரி சொப்பனம் பண்றோம் அப்படின்னு சொல்லுவோம். அதோட மீனிங்கே சில பேர் சொல்லுவாங்க. ஆனா என்னுடைய சொப்பனத்தையும் சொல்லி அதோடைய விளக்கத்தையும் சொல்லணும்னு சொல்லி எல்லா ஞானிகளையும் கூப்பிடுறாரு. யாராலையும் சொல்லவே முடியல. உடனே அவருக்கு கோபம், இப்படிப்பட்ட நாட்டில் இருக்கிற ஞானிகள் இருந்து பிரயோஜனம் இல்லை, அவங்க எல்லாம் அழித்து போடுங்கன்னு சொல்லிட்டு ஒரு கட்டளை கொடுக்குறாரு. அவரோட கோபத்தை அற்புதமா காட்டுறாரு. அப்பதான் அந்த தானியல் வர்றாரு. அவர் மக்கள்கிட்ட பேசி அவங்களுடைய அதிகாரிகள் சொல்லி ஒரு டைம் கொடுக்க சொல்லுங்க, நான் வந்து கண்டுபிடிக்கிறேன். ஏன்னா அவர் ஞானிகளை அழிக்கிறதுக்கு வந்து இடம் கொடுத்துட்டாருன்னு சொல்லிட்டு என்ன பண்ணாரு, அவருடைய அதிகாரிகள் எல்லாம் போய் கொஞ்சம் டைம் கொடுக்க சொல்லிட்டோன்னே டைம் கொடுக்குது. அப்போ தானியல் அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வச்சுட்டு கடவுளுடைய பார்த்து காத்திருந்து அந்த ஞானத்தை பெற்று அந்த சொப்பனத்துக்குரிய விளக்கத்தை கொடுக்குறாரு. இந்த டைம்ல நான் வந்து நிறைய பேர் நம்மளாம் சொப்பனங்கள் வரும். சில பேர் அதை பிலீவ் பண்றாங்க, சில பேர் அதை பிலீவ் பண்ணல. இந்த வகையில் நான் ஒரு சின்ன எங்க அப்பா வந்து இறக்குறதுக்கு முன்னாடி ஒரு 1 month முன்னாடி ஒரு கனவு பண்ணாங்க. அப்போ என்னன்னா 4 பக்கமும் செங்கலை வச்சு கட்டணம் கட்டுற மாதிரி கனவு கட்டுருக்காங்க. இதை வந்து என் தம்பி சொன்னாங்க, இதை கட்டணம் கட்டுற மாதிரி கனவு பண்ணிட்டா இன்னும் அது சரியா தெரியாமல ரொம்ப ஒரு ராங் சிஸ்டமா காட்டுது. எங்க அப்பா ரியலா நடந்தது. நம்ம யூஸ்வலா கிறிஸ்டியன்ஸ் அதெல்லாம் நம்ம பிலீவ் பண்ண மாட்டோம். அப்பா வந்து ஒரு விசுவாசி தான். ஆனாலும் அவங்களுக்கு ஏதோ மனசுல ஒரு பாதிப்பு. அது கண்ட ஒரு மாசத்துல என்னன்னா அவங்க நோய்படி இறந்து போயிட்டாங்க. அப்போதான் என் தம்பி நாங்களாம் டிஸ்கஸ் பண்ண அப்பா வந்து சொன்னாங்களே, இப்போ கடவுள் ஏதோ சுப்பரத்தின் மூலமா காட்டிட்டாரு, இப்ப கூடிய விரைவில் என்னுடைய ராஜ்யத்தை எடுக்க போறீங்க அப்படின்றது. ஆனா அதுக்கப்புறம் நான் நிறைய டைம் எனக்கு வந்து பிள்ளைங்கிற மாதிரி ஒரு கடவுளை தெரிஞ்சா என்னன்னு சொல்லிட்டு நான் இது பண்ணேன். பட் அதெல்லாம் ஏதோ 1-2 காரியங்கள் நடக்குது அப்படின்றது ஏதோ சிம்பாலிக்கலா இருக்காது. ஸோ இவருக்கு வந்து விளக்கத்தை சொல்லியாச்சு, என்னென்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு அதெல்லாம் ஃபுல்லாக சொன்னா நீங்க வாசிட்டீங்க தைவம் எல்லா விளக்கத்தையும் கொடுத்தாச்சு. அவர் புரிஞ்சிட்டாரு. ஆனா ராஜாவின் ராஜா தானியல் அந்த தானியல் கடத்தி கொண்டு வந்தவர் அவர் பாதத்தில் விழுந்து வணங்கி நன்றி சொல்லி உண்மையாகவே வழிபடுகிற கடவுள் உண்மையான தெய்வம் சொல்லி சரண்டர் ஆறாரு. அவருக்கு தூக்கம்லாம் செலுத்துகின்றாரு, உயர் பதவியை கொடுக்குறாரு. ஆனாலும் கூட அவருடைய உள்ளம் அது அப்படியேதான் இருக்கு. கண்டுபிடிச்சிட்டாரு, ஜீவனுள்ள தேவர் வளர்க்கிறாரு. இவருடைய தெய்வம் உண்மையான தெய்வம், அருமையான விளக்கத்தை அவர் யாருமே கொடுக்க முடியாது. இந்த விஷயத்தில் நான் ஒரு சின்ன சாட்சி சொல்ல விரும்புகிறேன். எங்களுக்கு வந்து December 26 ஒரு இன்டர்வியூ நாங்கள் நடத்துவோம். இந்த லீவ் வேகன்சி டீச்சர்ஸ் எடுப்போம். அப்போ வந்து கொஞ்சம் சீனியர் மோஸ்ட் டீச்சர்ஸ் தான் நாங்கள்லாம் இன்டர்வியூ பண்ணுவோம் ஒவ்வொரு சப்ஜெக்ட். ஏன்னா எப்படி பிரைமரி டீச்சர்ஸ்க்காக இன்டர்வியூ கொடுத்துருந்தாங்க. அப்போ மியூசிக், ஆர்ட், யார் எக்ஸ்பர்ட் டீச்சர்ஸ், ரெகுலர் டீச்சர்ஸ்க்காக அவங்க வச்சு இன்டர்வியூ பண்ணணும். அப்போ இந்த தாமரம் கேவியில் ஒரு டீச்சர் மியூசிக் டீச்சர் இருக்காங்க. அவங்க வந்து அவங்க மியூசிக் இன்டர்வியூ பண்ணிட்டாங்க. அவங்கள எங்கள் ஸ்கூலுக்கு அழைச்சோம்னா எல்லா இன்டர்வியூ எங்கள் ஸ்கூலில் தான் நடந்துச்சு. அந்த லேடியை நான் அடிக்கடி பார்க்கணும். ஏன்னா அந்த கேவி டீச்சர்ஸ் அங்கே நிறைய இடங்களை நாங்கள் மீட் பண்ணுவோம். எல்லாரும் எத்தனையோ டீச்சர்ஸ் மீட் பண்ணுவோம். நான் சில பேர் தான் நம்ம பார்த்து பேசுவோம். அவங்களை நான் பார்த்து பேசுறதே இல்லை. நான் அவங்களுக்கு தெரியும், எனக்கு நல்ல பெஸ்ட் மியூசிக் டீச்சர். அவங்க வந்த உடனே என் ஸ்கூல் வந்தோடனே என்னை கட்டி பிடிச்சாங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்னாங்க. எதுக்கு கங்க்ராச்சுலேஷன்ஸ், நான் என்ன சாதிச்சேன் அப்படின்னு. இல்லை உங்களுக்கு நான் ராஷ்டிரபதி அவார்டு கிடைச்சதா நான் கேள்விப்பட்டேன். இல்லைம்மா எல்லா அவார்டையும் வாங்கினேன், அந்த அவார்டு நான் கிடைக்கலான்னு ட்ரை பண்ணிட்டே இருந்தேன், எனக்கு கிடைக்கல. உடனே வாயிலிருந்து வந்த ஒரே ஒரு வார்த்தை, உங்க கடவுள் எவ்வளோ பெரிய கடவுள், பக்கா பிராமின் இதெல்லாம் நம்ம பார்த்தாலே எப்படிமா இருக்கும், உங்க கடவுள் எவ்வளோ பெரிய கடவுள், என்னால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோன்னு சொல்லிட்டாரே. இந்த வார்த்தை எனக்கு ரொம்ப ஷாக்கிங். இவ்வளோ கிளியரா இவ்வளோ கிளாரிட்டியோட ஒரு பிராமின் லேடியோட வாயிலிருந்து வருது. அவங்களுக்கு விசுவாசம் இருக்கு. ஆனாலும் அவங்க வளர்த்துட்டு வருவாங்களா? அவங்க அதே நிலைமை தான். அவங்களுக்கு தெரியுது கடவுள் ஜீவன தேவன், இவரால் செய்ய முடியாத அதிசயமா இருப்பாங்க. நிறைய பேர் உணர்றாங்க. ஆனாலும் அவங்க மதத்திலே தான் இருக்கிறாங்க. நம்மளுடைய நம்பிக்கை அப்படி இருக்கு. அதே மாதிரி தான் தேவன் உணர்றாரு. நீ ஜீவனுள்ள தேவன் சொல்லி தானியல் எல்லாம் உயர்த்துறாரு. ஆனாலும் மறுபடியும் அதே நிலைமையில தான் இருக்கிறாரு. இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ண பிறகு அப்படி கண்ட கனவு ஒரு சிலையை பற்றியது. அப்ப எல்லாரும் தெரியும், ஒரு அழகான ஒரு சிலையை உருவாக்குறாரு.
உருவாக்குறவரானே என்ன பண்றாரு, எல்லா நாடும், ஏன்னா ராஜா கட்டளையிட்டா எல்லா மக்களும் ஒபே பண்ணணும். ஒரு சாதாரண இன்ஸ்டிடியூஷன்லேயே நம்ம ஒர்க் பண்ணும்போது நம்மளுடைய லீடருக்கு அவங்க என்ன சொல்றாங்களோ அது நமக்கு ராமா தெரிஞ்சாப்பட நம்ம ஒபே பண்ணணும். இங்க என்ன பண்ணாரு, பொருசிலேயே வணங்க சொல்றாரு. ஆனா சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை வணங்க மறுக்கிறாங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அப்போ அவங்க என்ன இதெல்லாம் சொல்றாங்க, வார்ன் பண்றாங்க, நீ இந்த மாதிரி அக்கினியில போட்டு அவங்களை சாதிப்பாங்க. அப்போ அவங்களுடைய விசுவாசம், கடவுளை விசுவாசத்தினுடைய தத்தாய் எங்களை கடவுள்களை காப்பாற்றுவார். அவர் காப்பாற்றாட்டு நாங்கள் இந்த மாதிரி நேரங்களெல்லாம் நாங்கள் அவங்களை அக்கினியில போடப்படுறாங்க. ஓகே, இதை நான் யோசிச்சுட்டு இருக்கும்போது எனக்கு பிபிஎஸ்ல சொன்ன ஒரு பாட்டு ஞாபகம் இருந்தது. ஆனால் அது முழு சாங் செகண்ட் ஸ்டாண்ட் ரொம்ப நல்லா ஞாபகம். ஒருவேளை யாருக்கா தெரிஞ்சு எனக்கு அப்புறமா சொல்லுவேன். சூளையது சூளை பயங்கர சூளை, ஏழு மடங்காக ஏறி நின்ற சூளை, ஏழு மடங்காக ஏறி நின்ற சூளை, ராஜாவின் சிலையை வணங்காதோர் எரியும் நெருப்பில் அடிவாரே, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ சிலையை வணங்க மறுத்தாரே. சூளையது சூளை பயங்கர சூளை, ஏழு மடங்காக எரிகின்ற சூளை, ஏழு மடங்காக எரிகின்ற சூளை. செகண்ட் ஸ்டான்ஸா நல்லா வரும். யோசிச்சு பார்த்தேன், எனக்கு வரல. சரி, ஐ வில் ஃபைண்ட் அவுட். ஸோ இந்த மாதிரி ஒரு எரிகிற 7 மடங்காக எரிகிற இதுலேயே கொண்டு அக்னியில போடுறாங்க. அது கொண்டு போய் போட்டவங்க செத்து போயிட்டான்றாங்க. ஆனால் இவங்க ஒரு முடி கூட கருத்தாம வெளியே வந்தாங்க. அப்பவும் அந்த மகத்துவத்தை பார்க்கிறாரு. இவங்களுடைய கடவுள் உண்மையான கடவுள்ங்கிறத நேபாஸ்நேச்சர் உணர்கிறார். ஆனாலும் மாதங்கள் உருண்டோடுகிறது. மறுபடியும் ஒரு கனவு காட்டுறாரு. ஒரு அழகான உயர்ந்த மரம், அழகான கனிகளை கொடுத்து, இலைகள் இருக்குது, பறவைகள், விலங்குகள் எல்லாருக்கும் ஒரு அடைக்கலமா இருக்கு. ஆனா அப்படிப்பட்ட ஒரு மரத்தை யாரோ வெட்டி போடுற மாதிரி கனவு காட்டுறாரு. மறுபடியும் அவர் சொல்றாரு, வேற எந்த ஞானிகளையும் நான் தேடி போகல, நேரம் ஞானிகிட்டே வராது. இதுக்கு அர்த்தம் ஒன்னால்தான் சொல்ல முடியும், ஏன்னா உனக்குள்ள இருக்கிற பரிசுத்தாவியானவர் உங்களுடைய கடவுளை எனக்கு உணர்த்துவார்னு சொல்றாரு. ஸோ அவர் அழகான அந்த சொப்பனத்தை கேட்ட உடனே என்ன ஆகுதுன்னா, தானியல் கண் கலங்குறாரு. ஸோ இது இந்த மாதிரி குவாலிட்டி ரொம்ப ரேரான பீப்புள் தான் இருக்கும். சில பேர் தன்னோட கஷ்டங்களை கேட்பாங்க, மனசுக்குள்ள சிரிப்பாங்க. சரி இப்போ அவங்க நல்லது வரட்டும் அப்படின்னு ஹியூமன் நேச்சர். நான் நார்மலாக நிறைய பேர் அப்படிதான் இருப்போம். ஆனால் இப்போ நாடு கடந்தப்பட்டு வந்தவர், ஆனால் இதெல்லாம் கடந்து வந்ததில் அவங்க தேவைதான் மனசு நினைக்கல, கண் கலங்குறாரு தானியல். அதை பார்த்த உடனே ராஜா குறித்து ஏதோ ஒரு ராமான நம்ம சொன்னதான் கட்டுவோம் அப்படின்றத பரவாயில்ல எதுனாலும் சொல்லுது. அப்போ சொல்றாரு, ராஜாவே இந்த சொப்பனை உங்களுக்கு பதிக்க கூடாது, உங்களுடைய எதிரிக்கு பதிக்கட்டும். ஏன்னா அந்த காரியம் அப்படிப்பட்ட ஒரு காரியம். ஏன்னா நீங்க உயர்ந்த ராஜா. ஆனா அந்த சொப்பனை உங்களை என்ன சொல்லுது, நீங்க கட்டாயம் தரைமட்டமாக போகிறீங்கிறத கடவுள் சிம்பாலிக்கா காட்டுறாரு. ஆனா அந்த அடி மரம் மட்டும் என்ன செய்யல, வெட்டப்படலை. ஏன்னா கடவுள் சொல்லிக்கிறார், இவைக்கொண்டு உன்னை கைவிட்டாலும் உருக்கமான இறக்குகளை நான் சேர்த்துக் கொள்வேன். தரைமட்டமா ஒரு செடியை நம்ம பிடிக்கி தோணும்னா அப்புறமா துழித்து வர்றதுக்கு சான்ஸே இல்லை. ஸோ அந்த மரத்தை கொஞ்சம் விட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா பிடிக்கும். ஸோ அதுதான் என் நேபர் நேச்சர். அவருடைய கண்ணிகள் எல்லாமே கடவுள் பிடிக்கி போட போகிறார்ன்றத சிம்பாலிக்கா அழுகையோட கண்ணீரோட எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டார் டேனியல் நேபர் நேச்சர். ஆனாலும் மாதங்கள் ஓடுகிறது, அவர் அதை இன்னும் உணரவே இல்லை. அப்பொழுதுதான் அவர் அந்த பாபிலோன் நகரத்தை பற்றி நிறைய நம்ம கூகுள் பண்ணி பார்க்கணும். அவ்வளோ ஒரு அழகான நகரம், அவ்வளோ அழகா அந்த நகரத்தை வச்சிருக்காரு. இது ஹியூமன் நேச்சர். நம்ம வீடை கட்டினாலே ஏற்பாங்க, என்ன அழகான வீடு கட்டிருக்கேன் நம்ம புகழ்வோம். நம்ம பிள்ளைங்களை பார்த்தா ஐயோ நம்ம என்ன அழகா இருக்குது, என் பிள்ளை இப்படி அழகா படிச்சு வந்துடலாம். எல்லாம் இது ஹியூமன் நேச்சர். எல்லாமே நமக்கு நான் பண்ணேங்கிறது ஒரு இது ஒன்றும். அதே மாதிரி தான் நேபர் நேச்சர் உலக பிரகாரமான அரசு. ஆனா அவங்க என்ன பண்ணாரியோ, நான் சிறின மகாபாவியோ அப்படின்னு சொல்லும் போதே தேவர்களுக்கு ஒரு வார்த்தை வருகிறது, ஒரு மகிமை உன்னை நீங்கிட்டு. அவர் என்ன பண்ணாரு, கடவுள் ஆட்பாட்டில நம்ம பார்க்குற இந்த ஆட்பாட்டு இல்லை, ஒரு தன்னுடைய நிலைமைகளுக்கு ஒரு பைத்தியம் போல நிறைய ரோடுலாம் பார்க்குவாங்க. எவ்வளோ உயர்ந்த நிலைமை திடீர்னு ஒரு பைத்தியம் மாதிரி மாறி அவங்க என்ன நிலைமை இருக்காங்களே தெரியாம முடிய வளர்த்துட்டு ஒரு அழகு ட்ரெஸ்ஸை போட்டுட்டு அப்புறம் வழியில் கிடைக்கிறதெல்லாம் கூட்டி சாப்பிட்டு அந்த நிலைமைக்கு ஒரு பெரிய ராஜா கண்டப்படுகிறார். அவர் எந்த நிலைமையில இருக்கிறவங்க 7 காலங்கள் அப்படின்னு போட்டு மேபி 7 ஆண்டுகள் அதுக்கு அவ்வளோ காலம் ஒரு அன்கான்சியஸ் ஸ்டேட். ராஜாங்கிறதே இல்லாம கையில கிடைக்கலாம் சாப்பிட்டு அப்படி இருக்கிறார். ஆனா கடவுள் அவர் அப்படியே அழிக்க தீர்மானிக்கல. அவர் என்ன பண்றாரு, அவருக்கு கொஞ்சம் கொஞ்சமா அந்த அண்டர்ஸ்டாண்டிங் பவர் கொடுத்தார். தன்னோட உணர்வு
ஒரு ஸ்டேட்ல இருந்து நார்மல் வந்தனர். வரும்போது தான் அவர் என்ன பண்றாரு, ஐயோ இந்த நாள் எத்தனையோ வார்த்தைகள் நான் கேட்டேன். இப்பதான் இந்த 4:34 சொல்லப்படுகிறது. தானியேல் 4:34 அப்பொழுது நான் உன்னதமானவரை சோதனைத்து என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கிறவரை புகழ்ந்து மகிமைப்படுத்துகிறேன். அவரை கர்த்தத்துவமே நித்திய கர்த்தத்துவம், அவரை ராஜ்யமே தலைமுறை தலைமுறையாக. இந்த வார்த்தை அவருடைய வாயில் கடைசியான வருகிறது. எல்லா கஷ்டங்களையும் அனுபவிச்ச பிறகு கர்த்தத்துவமே நித்திய கர்த்தத்துவம். The Lord's dominion is an everlasting dominion and His kingdom is from generation to generation. அப்படின்னு சொல்லிட்டு அந்த அதிகாரத்தின் கடைசியில் எழுதுகிறாரு. அவராலே எல்லாம் ஆகும், அவருடைய வழிகள் நியாயமானவைகள், அகந்தையாய் நடக்கிறவர்களை தாழ்ந்து அவராலே. இது எல்லாருக்குமே தெரியும். நம்ம ப்ரௌடாக இருந்தால் நமக்கு அது எஸ்பெஷலி நம்ம கிறிஸ்டியன்ஸுக்கு தெரியும். கர்த்தர் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நின்ற நிறைய வசனங்கள் நம்ம பைபிளில் அந்த மாதிரி கொடுக்கப்பட்டிருக்கு. அது நிறைய நமக்கு எஸ்பெஷலி நீதிபதிகள் வந்து நிறைய வசனங்கள் கொடுக்கப்பட்டு கடவுளை எப்படிலாம் எடுத்துருக்கிறார்கள். அகந்தை கேட்ட விழா வருமுறை படிக்கிறது இருந்தா யாராவது சொல்லுங்க. உன் அகந்தை கேட்ட விழா கேள்விப்பட்டிருக்கீங்களா? பயன்படுத்த சொன்ன உன் அகந்தை கேட்ட விழான்னா என்னது? உங்களுக்கு அகந்தையா இருந்தா கட்டாயம் உனக்கு வந்து அது கர்த்தருக்கு இருக்கிறார். இருதயத்தில் பெருமை உள்ளவன் கர்த்தருக்கு அருள்பார்ந்த நீதிபதிகள் 16. அப்புறம் அழிவுக்கு உண்டானது அகந்தை. நிறைய வேர்ட்ஸ் இந்த மாதிரி இருக்குது. அப்புறம் இதயத்தில் பெருமை உள்ளவன் எவரும் கர்த்தருக்கு அருள்பார்ந்த நீதிபதிகள் 16. ஸோ நீதிபதிகள் 2 Corinthians 10:12 யாராவது வாசிங்க. 2 Corinthians 10:12. இன்னொருத்தங்க நீதிமொழிகள் 6:16-19. சரி, ஓகே. இங்க வந்து தண்ணித்தானே புகழாதே இந்த மாதிரி இந்த பாபிலோன் நான் கட்டின பாபிலோன் அல்லவா, அதனால இருக்கக்கூடிய. ஸோ நம்ம இதுல இருந்து என்ன கற்றுக்கிறோம் லெசன்னா, நம்ம எல்லாம் இப்போ எல்டர்ஸ் நமக்கு தெரியும் எவ்வளவு தாழ்மையா இருக்கும் அப்படின்றது தெரியும். ஆனா இப்போ வர ப்ரெசென்ட் ஜென்ரேஷனுக்கு இது தெரியல. இப்போ ஸ்கூல்ல நான் கிளாஸஸ் மட்டும் சுற்றி தான் ஹேண்டில் பண்றேன். சில பிள்ளைங்க மேடம் நீ பார்த்து ஏழைன்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த பணக்கார பையன் கொஞ்சம் இருக்கு, நம்ம வந்து பணக்கார ஏன்னா கார்ல பையன் ஏழை. ஸோ நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம எப்போ என்ன சொல்லிக் கொடுக்கணும்னா, நானே என்னுடைய எல்லாம் கடவுளுக்குரிய வார்த்தைகள். என்னைக்கு நானே செய்யறது கடவுள் நெட்டில் இருக்கிறார். ஆண்டவரே நீரே இல்லாத வார்த்தையை நம்ம சொல்லிக் கொடுக்கணும். எல்லா இடங்களையும் என்னால் உண்டானதல்ல, இந்த அழகு புகழ்கீர்த்தி என்னால் உள்ளது கடவுள் கொடுத்தது. இந்த வீடு நான் கட்டினதல்ல, கடவுள் எனக்கு பலத்தை கொண்டு கட்டளித்தது. என்னுடைய பிள்ளைக்கு நான் ஒருபோது நகர்ந்தேன், நம்ம இல்லை, கடவுள் எனக்கு அந்த வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்தார். ஸோ இந்த வார்த்தைகள் நமக்கு சின்ன வயசுல இருந்து இப்போ இருந்து இன்றையிலேருந்தே ஆரம்பிச்சிடும். நான் என்கிற வார்த்தை கடவுளுக்கு அருள்பான வார்த்தை என்பது அந்த வார்த்தையின் மூலமாக நம்ம தெரிவித்துக் கொள்ளணும். 2வது நம்முடைய ஜபங்கள். கடைசியில் வந்து தானியலை போறோம் எல்லா விஷயத்துக்கும் ஃபர்ஸ்ட் கடவுள்கிட்ட போறாரு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு 2 பசங்க, பெரிய பையனுக்கு வந்து ஆசைகள்லாம் பயங்கரமா இருக்கும். அதோட நம்ம மிடில் கிளாஸ் ஃபேமிலிடா, என்னோட ஆசை ஏற்ற மாதிரி இருக்குன்னு அவன் இது பண்ண மாட்டான். அவனுக்கு வேண்டிய கார்லாம் 1 crore 1.5 crore 3 lakhs கார் எப்படி தெரியல. இந்த கார் தான் இருக்குது, இந்த கார் சரமாஸ்டர் ஓனர்ல தான் இருக்குது, இந்த கார் அவர் மட்டும் தான் வச்சிருக்காரு, 1.25 கோடி, இந்த கோடி கிலோமீட்டர் தான். அவனுடைய நினைப்புகள்லாம் அதிகமாகும். நான் சொல்றேன் இதெல்லாம் நீ நினைச்சு ஒன்றுமே நடக்காது. நான் வாங்குவேன், சம்பாதிச்சு வாங்குவேன் பாருங்க, வாங்குவேன். நான் சொன்னாது நான் கடவுளுக்கு சுத்தமானவெல்லாம் கூட்டி பார்க்கணும், தகுதிக்கேற்ற ஒரு ஆசிரியர் கொண்டு அவனை கொஞ்சம் தினம் நான் அட்வைஸ் பண்ணிட்டே இருக்கேன். ஆனால் 2ஆம் பையன் சொல்ல வேண்டியதே இல்லை. அது ரொம்ப தாழ்மையை கஷ்டம் தெரிஞ்சேன். ஒரு 60 ரூபாய்க்கு ஷேர் வாங்க, ஏமா 100 ரூபாய்க்கு ஷேர் கொடுக்குமா, எதுக்குமா அந்த இது 1 lakh 2 lakhs இந்த மெட்டீரியல் கூட காசு ஆகணுமா. அவன் வந்து ரொம்ப ரொம்ப எளிமையாக தெரியல. 2ஆம் பையன் நீ வயலின் போடுவான். ஸோ அந்த பசங்களுக்கு வந்து நம்ம நிறைய விஷயங்களை இப்போ சொல்லிக் கொடுக்க வேண்டிய ப்ரெசென்ட் ஜென்ரேஷன் வந்து எங்களுக்கு டீச்சர்ஸ்க்கு சொல்கிறாங்க பேக்கர்ஸ் டீச் பண்ணி. ஏன்னா வந்து உலகம் வந்து பிள்ளைங்கள்லாம் அழிஞ்சு போய்கிட்டு இருக்காங்க, வேல்யூஸ்ங்கிறதே இல்லை. இப்போ ரீசெண்டாக வாட்ஸ்அப் மெசேஜ் வந்து 12th எக்ஸாம் முடிச்சோடனே கவர்மெண்ட் கேர்ள்ஸ் அந்த ஃபர்னிச்சர்லாம் உடச்சி கொடுக்குற மாதிரி ஒரு வீடியோ வந்து ரொம்ப இதாக இருந்துச்சு. ஈவன் கேர்ள்ஸாக கொஞ்சம் இதாக இருக்காங்க, எல்லாம் ஈக்குவலாக
ரவுடிசமாக மாறிட்டு இருக்கு. ஸோ நிறைய மாரல் வேல்யூஸ் டீச் பண்ணிட்டே கொடுத்துட்டே இருக்கிறாங்க. ஆனால் டீச்சர்ஸ் வந்து ஒரு 50% தான் கொஞ்சம் வேல்யூஸ் கொடுக்க முடியும். ஃபர்ஸ்ட் வேல்யூ வந்து பேரண்ட்ஸ்க்கு தான் பிள்ளைங்க வந்து கற்றுக்கிறாங்க. ஸோ பிறந்ததுலேருந்து பாட்டிகளாக இருக்கணும், தாயர்களாக சின்ன பிள்ளைங்க எவ்ரிடே ஒரு 5 நிமிஷம் போதிச்சுட்டே இருக்கணும். இவர் வந்து இவ்வளவு தண்டனை அனுபவிச்ச பிறகுதான் அவருடைய கைகளை வந்து வானத்துக்கு நேராக இருப்பாங்க. நம்முடைய ஜபங்கள் எப்பொழுதும் வந்து வானத்துக்கு நேராக இருக்கும். நம்ம கீழே குறித்து ப்ரேயர் பண்ணும்போது உலகப்பிரகாரமான காரியங்கள்லாம் நம்முடைய கண்ணுக்கு வரலாம். அங்கேருந்தே திரும்பி ப்ரேயர் பண்ணும்போது நம்மளை சுற்றியுள்ள மக்கள்லாம் கண்களுக்கு நேராக வராங்க. இது மூலமாக நாம் தெரிஞ்சு கொண்ட தனியான இடத்துக்கு போய் வானத்துக்கு நேராக நம்முடைய கைகளை உயர்த்தி ஜெபிக்கும் போது கடவுள் நமக்கு வந்து எல்லா ஆசீர்வாதத்தையும் பண்ணி தருகிறார். இதுக்கு ஒரு வாட்ஸ்அப் ஒரு ஷிப்பில் வந்து ஒரு வயசான அம்மா ட்ராவல் பண்ணிட்டே இருக்காங்க. அவங்க இந்த ஷிப் மூவ்மெண்ட்டில் நிறைய இந்த வாமிட்டிங் சென்சேஷன்லாம் வரும். அதனால ட்ராவல் பண்ண மட்டும் அதோட கஷ்டத்தை இந்த அம்மாவுக்கு லெமன் டைத்தில் வேண்டியது. ஷிப்பில் 2-3 நாள் ட்ராவல் பண்ணுவாங்க. ரெண்டு ஒரு இடத்துல போது எங்கே போய் லெமன் போவாங்க. உடனே இந்த கப்பலை நேர்த்தெடுத்து போய் கையை உயர்த்தி அப்படியே எனக்கு ஒரு லெமன் வேணும், என்ன பண்ணுவீங்களோ தெரியாது, கையை உயர்த்தி கெச்சிட்டே இருந்தாங்க. இதை வந்து ஒரு ரவுடி பசங்க அதே நேரத்தில் 2 பேர் இருக்கிறவங்க பார்த்துட்டே இருக்கு. இந்த வயசான மேலே பார்த்துட்டு அவன் கையில் ஒரு லெமன் இருந்தான். இப்போ கிண்டல் கேள்வி போட்டு அவன் கையில் வச்சுட்டு கொண்டு போய் தூரத்துலேருந்து பார்த்தாங்க. அந்த அம்மாவுக்கு ஒரே ஷாக்கு. ஆட்டவே இந்த ஷிப்லையும் இந்த 2 நாள் கழிச்சு நான் கையை வைத்து ப்ரே பண்ணி உடனே எனக்கு லெமன் வச்சு போயிட்டீங்களேன்னு அவங்க கடவுளுக்கு நன்றி செலுத்துனாங்க. இந்த பையனுக்கு அவமானமாக போச்சு. ஸோ நம்ம கையை உயர்த்தி ஜெபிக்கும் போது கடவுள் ஏதோ வழியில யாரையும் அனுப்பி நம்முடைய தேவைகளை சந்திக்கிறார். இதுதான் இன்றைக்குரிய நம்முடைய இது. ஸோ இந்த கான்செப்டை எடுத்துதான் நம்ம இன்னைக்கு போனோம். நம்ம வாழ்க்கையில் எந்த நிலைமையில இருந்தாலும் கர்த்தர் எனக்கு கொடுத்தது, கர்த்தர் எனக்கு கொடுத்தது எனக்கு ஸ்தோத்திரம் சொல்லி நம்ம இப்பயும் தாழ்மை வசனத்தை நம்ம சொல்லிட்டே இருக்கோம்னா கடவுள் நமக்கு கொடுத்த அந்த தாழ்வுகளை அனுபவிக்க நமக்கு ஆயுஷ்நாட்டிலே இருக்கிறது. இல்லாட்டி அதை எந்த வழியில் எடுக்கணும் நம்ம வந்து எடுத்துவாருங்கிறது இதில் நம்மளுடைய பிள்ளைகளையும் இந்த மாதிரி வெட்டணும். எல்லாருக்கும் சில முடிவு பண்ணிட்டேன். இப்போ ஒரு 6 ரீசனாக பாட்டு பாடினாங்க. ரொம்ப ஒரு முக்கியமான பாட்டு எல்லாருமே தெரிஞ்சு என்னது உலகமே பாடி இங்க பார்ப்போமே உங்க பிரசன்னத்தை விட்டுட்டு எப்படி வாழுமே உங்க சமூகத்தை மறந்து. இங்க பார்ப்போமே உங்க பிரசன்னத்தை விட்டுட்டு எப்படி வாழுமே உங்க சமூகத்தை மறந்து. அப்பா நீங்க எனக்கு இருக்க பயமில்லை, என் தகப்ப நீங்க சுமந்து கொள்ள கலக்கமில்லை. நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும். எங்க பாப்போமே உங்க பிரசன்னத்தை விட்டுட்டு எப்படி வாழுமே உங்க சமூகத்தை மறந்து. ஸோ கடவுளுடைய சமூகத்தை வந்து நம்ம எங்கேயும் போக முடியாது. தாழ்மை வந்து நம்ம தாழ்மை தான் நம்முடைய வாழ்க்கையை வந்து மேலே உயர்த்தி செல்லும். நம்ம கடவுளுக்கு வாழ்ந்திருப்பது நம்மளுடைய தாழ்ந்துகள் சொத்துகள் பிள்ளைகள் எல்லாமே. எஸ்பெஷலி இந்த மாமனார் மாமியார்லாம் வந்து ஒரு காலத்தில் சொல்றது, இது நான் சம்பாதிச்சு கட்டின வீடு என்னை விட்டு வரக்கு அந்த மாதிரி நான்ற வேர்டு நம்ம சிறுவையிலேருந்து ஒழித்து கடவுள் எனக்கு கொடுத்த வீடு, கடவுள் எனக்கு கொடுத்த பிள்ளைகள், கடவுள் எனக்கு எல்லாம் கொடுத்து சொல்லி நம்ம நேச்சர் பல கஷ்டங்களை அனுபவித்த பிறகு அவர் உணர்ந்தாரு. நம்ம வந்து மீனிங்லேருந்தே உணர்ந்து இந்த நல்ல கான்செப்டை வந்து நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுத்து ஃபியூச்சர் ஜென்ரேஷனை நம்ம நல்ல வழி கொண்டு வரணும், ஜெபிக்கணும். இதற்கு கொண்டுமாக நம்ம தெரிவதற்கு இப்படி பார்த்து காத்துக்கிறோம். கர்த்தாவே ஆண்டவரே பேசுகிற நான் தகுதியற்றவர், கர்த்தாவே பேசுகிற என்னை மறைத்து ஆண்டவரே என்னுடைய வாய் மூலமாக நல் வார்த்தைகளை கொடுக்கின்ற மக்களுக்கு ஆண்டவரே அதை எடுத்து செல்கிறவர்களாக வாழ்க்கையிலே இன்று முதல் கடைபிடிக்கிறவர்களாக மாற்றுவதற்கு போராடுவதை சொல்கிறோம். ஆண்டவரே ஒரு கொடுக்கப்பட்ட அந்த மணிக்கு ஒவ்வொருவரையும் பொருட்படுத்திக் கொண்டு வாய் மூலமாக பேசுகிறப்பா இந்த நம்பிக்கை இயேசு நாமத்தில் ஜெபம் ஆமென்.